நாம் நம் வாழ்க்கையில் சிறந்து விளங்க, சிறப்பாக செயல்பட, பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு மனுஷியாக இருக்கிறதற்கு விஸ்டம், ஞானம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்க ஒருவேளை பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், நீங்க ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், நீங்க ஒருவேளை ஐடி படிச்சிருக்கலாம், இல்லாட்டி நீங்க ஒருவேளை ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், காமர்ஸ் படிச்சிருக்கலாம், நீங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கலாம், கார்பெண்டரி படிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ். ஆனால் அதை விட முக்கியம், நீ எவ்வளவு அறிவை சேகரித்தாலும் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு, அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு, கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை நீங்கள் சரியாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஞானம். உலகத்தில் சிறந்து விளங்குவதற்கு, சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, சமாதானம் நிறைந்தவர்களாக, சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக மாறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வார்த்தைகள். மொழிகள் என்று சொல்லி ஒரு சீரீஸ் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்துருக்கிறாரு. லாங்குவேஜஸ் என்று சொல்லி நம்ம இந்த சீரீஸை இந்த மாதத்தில் கர்த்தரோட பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இதன் மூலமாக பல காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். सुनो, इनसे मिलो, मिसेज अय्यर चेन्नई से, कॉलोनी में नहीं आई है। नमस्ते नमस्ते, बैठिए ना। नमस्ते, कैसी हैं? चेन्नई से। सॉरी, मैं हिंदी थोड़ा थोड़ा। हाँ ठीक है, कोई बात नहीं। गोवा। अरे बताती हूँ बहुत मजे की। तुझे क्या ही बताऊँ, पता है हस्बैंड क्या बोले? क्या? बोलना। On holiday, my husband buying chocolate, sitting on scooter. Scooter. I not sitting. Husband going, gone. I chill. Husband. Then he back scares. Sorry, my English थोड़ा. See, இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ச்சியூ பார்க்க முடிகிறது. அந்த ஒரு லேடி, அவங்க அந்த ஹிந்தி பேசுறதை நிறுத்திட்டு அந்த ஓட்ட இங்கிலீஷ்னாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பர்சனுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களோட குணத்தை காட்டுகிறது. லவ்விங் கேரக்டரை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மொழிகள் சீரீஸில் இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன லாங்குவேஜ் பேசுகிறோன்றது முக்கியம் கிடையாது, அந்த லாங்குவேஜை எவ்வளோ சிறப்பாக பேசுகிறோம் என்பது கூட ஆக்சுவலாக முக்கியம் கிடையாது. எவ்வளோ எலுக்வெண்ட்டாக, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம பேசுகிறோன்றதை வச்சு நம்ம பெரிய லாங்குவேஜ் வல்லுனர் என்று அர்த்தம் கிடையாது. யூ கேன் ஸ்பீக் ஆஸ் many லாங்குவேஜஸ் as you want. தப்பு கிடையாது, நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது தப்பு கிடையாது, பேசுகிறது கூட தப்பு கிடையாது, அதை நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பேசுகிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் லாங்குவேஜை சிறப்பாக பேசுகிறதுனால மட்டும் நம்ம சிறப்பான பர்சனாக ஆக முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, வாட் இஸ் அவர் இன்டென்ஷன், நம்ம உள்ளம் பரிசுத்தமாக இருக்கா, நம்ம நல்ல கேரக்டராக இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல கேரக்டராக, தேவனுடைய பிள்ளைகளாக, சாட்சியாக, உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் சுத்தமாக இருந்து அதன் நிமித்தம் சுத்தமான வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது மட்டும்தான் நம்ம எந்த லாங்குவேஜ் பேசினாலும் அந்த லாங்குவேஜ் சிறப்பாகவும் இருக்கும், அந்த லாங்குவேஜ் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். And that's exactly what we are trying to see in these 3 weeks. இந்த 3 வாரம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். It is very important. And அப்படி நம்ம நல்ல விதத்தில் பேசணும்னா, நம்ம இருதயம் நல்ல சுத்தமான வார்த்தைகளை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். அதனால இந்த சீரீஸ் பேர் மொழிகள். ஏனென்றால் நான் பார்த்ததிலே பெஸ்ட் மொழி பைபிளில் தான் இருக்கு. அதுலேயும் ஒரு சிறப்பான மொழி என்று சொன்னால் அது நீதிமொழி. நீதிமொழிகள் is such a beautiful book in the Bible. Most of the time overlooked. நிறைய நேரங்கள் அதை நிறைய பேர் சரியாக படிக்கிறதில்ல, அதில் கவனம் செலுத்துறது, அதை வேகமாக படிப்பாங்க. But it has got so much value. நான் போன வாரம் ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணேன். உலகத்து மக்கள்
பல பேர் இது பைபிள் இருக்குன்னு கூட தெரியாமல் ப்ராப்ஸில் இருக்கிற நிறைய வசனங்களை கோட் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கோட் பண்ணுவாங்க, கோட்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஸோ யூனிவர்சல், இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். நீதிமொழிகளை அதிகமாக படிக்காத ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தால் தயவுசெய்து டெய்லி படிக்கணும். பைபிள் ரீடிங்கில் அது ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு சாப்டராவது ப்ராப்ஸில் படிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்து நீதிமொழிகள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த புக்கை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ மொழிகள் என்று சொல்லி இந்த சீரீஸில் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நம்மளுடைய இருதயம் சுத்தமாக தேவனுடைய வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு வார்த்தைகளை பேசுகிற ஒரு இருதயமாக மாற வேண்டும். அதை மாற்றுவதற்கு நீதிமொழிகளிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். We are not going to finish the entire book of Proverbs in these 5 weeks, but we can at least understand the importance. முக்கியமான சில வசனங்களை பார்த்துட்டு மீதமுள்ள காரியங்களை நம்ம வேகமாக வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். We are going to see the other important things. இன்னைக்கு தேர்ட் லாங்குவேஜில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம், செகண்ட் லாங்குவேஜ் செகண்ட் வீக் பார்த்தோம், தேர்ட் லாங்குவேஜ் என்று சொல்லி மூன்றாவது வாரம் இந்த நீதிமொழிகளிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் போட்டிருக்கிறாங்க. இந்த கிராக் என்னன்னா, இது வந்து ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம், சாட் ஜிபிடி மாதிரி. சாட் ஜிபிடியோட இன்னும் சிறப்பாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ், ட்விட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த பர்டிகுலர் அந்த இன்டர்ஃபேஸோட அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முடைய ஒரு சின்ன விங் இது. ஸோ இதில் வந்து இன்றைக்கி நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல கூகுளில் போடுவோம்ல, இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி இல்லாட்டி கிராக்கில் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வரும். எல்லா காரியங்களை பற்றியும் நிறைய கற்றுக்க முடியும். சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, பட் மைண்டட் பெற்றோரோட சூப்பர்விஷனோட நீங்கள் இது மூலமாக அவங்களுக்கு பல விஷயங்களை நீங்கள் கற்றுத்தர முடியும். ஸோ வெரி வெரி எஃபிஷியன்ட் சூப்பர் ஆப் இது. ஸோ இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் இருக்குது. என்ன ஃபீச்சர்னா, பர்சனல் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. பார்க்கலாமா? இப்போ நான் என்னோட ஐபேடில் இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டோட ஃபீச்சரை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஹாய் கிராக், how are you? Mind. I want to set some reminders. Cool. I can help with that. What reminders do you want to set? Just tell me the what and when. Okay. I have to finish my sermon by 11:30. Can you give me a reminder in the next 1 minute? Got it? You want a reminder for finishing your assignment by 11:30, and you'd like it to pop up in 1 minute from now. Oh. For, say, 11:29 to give you a heads up. But since you asked for 1 minute from now, how about I just nudge you in a minute to keep working on it? Sound good? Sounds great. So you will give me a reminder in 1 minute, right? Yep, exactly. In 1 minute, I'll give you a little nudge to keep you on track with that assignment. You're all set. Anything else you need? Nothing else. Thank you so much. கேட்டுச்சா உங்களுக்கு? ஓகே. ஸோ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னும் 1 மினிட்ல எனக்கு ரிமைண்டர் கொடுப்பாங்களாம். அப்படி அப்பப்போ அவங்களுக்கு ரிமைண்டர் கேட்டுக்கலாம் நம்ம. ஸோ 1 மினிட்ல ரிமைண்டர் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த 1 மினிட்ல அந்த அவங்க ரிமைண்டர் கொடுக்கும்போது நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நாம் நம் வாழ்க்கையில் சிறந்து விளங்க, சிறப்பாக செயல்பட, பரிசுத்த ஒரு ஊழியக்காரராக, பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு மனுஷியாக இருக்கிறதற்கு விஸ்டம், ஞானம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன் முக்கியமாக இருக்கிறது என்றால், சரியது தவறியது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த ஞானம்தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, இந்த உலகத்தில் நாலேஜ் நிறைய இருக்குது, பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கிராக் போன்ற பல ஆப்ஸ் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. என்ன விஷயம் வேணும்னாலும் நம்ம கைக்கு வரும், எவ்வளோ வேணால் படிக்க முடியும். ஆனால் நம்ம படிச்சிருக்கிற, தெரிஞ்சிருக்கிற, நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி பயன்படுத்துவது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது விஸ்டம் மட்டும்தான்.
இன்றைக்கு நம்ம இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ், நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ், நம்ம நிறைய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம்ல, அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த சில தவறான முடிவுகளாக தான் இருக்கும். எது சரி எது தவறு என்று சொல்லி சரியாக தெரியாமல், அதை அழகாக டிசைன் பண்ண முடியாமல், பாகுபாடு பார்த்து பிரித்து அதை குறித்து யோசித்து முடிவெடுக்க முடியாததுனால நிறைய நேரங்களில் we've taken the wrong decision. அந்த ராங் டிசிஷன்ஸ் தான், தவறான முடிவுகள் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மிரக்கலுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் ஆண்டவரே, அற்புதம் வேண்டவர், ஆண்டவரே அற்புதம் வேணும். ஜெபிக்கிற கிறிஸ்டியன்ஸ் ஜெபிக்கணும், ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளோட ஜெபம் எப்பொழுதும் எப்படி இருக்கிறது என்றால் அற்புதங்களுக்காக நாடுகிற ஜெபமாக இருக்கிற. we always ask for miracles. இதை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க, இதை கொடுங்க, அதை மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். we need to understand. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஞானத்தை நம்ம சரியா பயன்படுத்தி இருந்தா இன்றைக்கு பிரச்சனையிலே மாட்டிருக்க வேண்டாம். இப்படியாக அற்புதங்கள் அற்புதங்கள் என்று சொல்லி கெஞ்சிட்டே இருக்க வேண்டாம். God has made us wise. இது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய விசேஷித்த கிஃப்ட் நமக்கு, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, போன வாரத்தில் நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கிலீஷில் இப்படியாக சொல்கிறது, கெட் விஸ்டம் என்று சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? கெட் விஸ்டம். கெட்னா என்னது? பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்வதில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தானா அது சேராது. அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. சாலமன் கேட்டான், தெளிவாக கேட்டான். ஆண்டவர் அவன் முன்னாடி அவன்கிட்ட கேட்குற, உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று சொல்லி கேட்குறாரு. அவன் தெளிவாக கேட்குறான், ஆண்டவரே எனக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறீங்க, அந்த பொறுப்புகளை நான் சரியாக செய்யணும்னா நன்மை எது தீமை எது என்பதை பகுத்தறிகிற ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். இன்றைக்கு அப்படி நம்ம கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இன்னைக்கு பணம் காசு கேட்கறத விட்டுட்டு, இன்னைக்கு சொத்து சுகம் கேட்கறத விட்டு, நம்ம சுகத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அற்புத கூட்டங்களுக்கு போக நிறுத்திட்டு, ஆண்டவர்கிட்ட எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க, நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஊழியம் கொடுத்துருக்கிறீங்க, ஒரு புது நாளை கொடுத்துருக்கிறீங்க, இந்த நாளில் சரியான காரியங்களை நான் செய்வதற்கு ஞானத்தை கொடுங்க. பாருங்க, நீங்கள் ஒருவேளை பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஐடி படிச்சிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒருவேளை ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், காமர்ஸ் படிச்சிருக்கலாம், நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கலாம், கார்பென்ட்ரி படிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டது, நீங்கள் படித்து கற்றுக்கிட்டது, நீங்கள் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டது, இது பேர் நாலேஜ். இது பேர் என்னது? நாலேஜுக்கு தமிழ் பதம் அறிவு. இதெல்லாம் அறிவு. நம்ம சேகரிக்கிறோம், நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம சேகரித்து கற்றுக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம், நீ எவ்வளவு அறிவை சேகரித்தாலும் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு, அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு, கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை நீங்கள் சரியாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஞானம், விஸ்டம். அதுதான் உங்களை டிசிஷன் எடுக்க வைக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க, இன்ஜினியர் படிச்சிருக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு அசைன்மெண்ட் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, உங்களுக்கு தெரியும் இப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ஞானம் உங்களுக்கு சொல்லித்தரும், இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ண முடியாது, அதை கொஞ்சம் மாற்றி இங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஞானம் கற்றுத்தரும். 1000 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் சிறப்பாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு விஸ்டம் இருக்கிறது. நம்மோடு கூட பல பேர் நம்ம காலேஜில் படித்து முடிச்சிருப்பாங்க, ஆனால் சிலர் வேறு இடங்களில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு விஸ்டம் இருக்கிறது. நிறைய பேர் சமைப்பாங்க, ஆனால் ஒரு சிலரோட சமையல் அதே டிஷ்ஷில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு விஸ்டம் இருக்கிறது. விஸ்டம் உங்களுடைய நாலேஜை சரியாக பயன்படுத்த உதவி செய்யும். புரியுதா? புரியலையா? ஸோ கெட் விஸ்டம். எல்லாரும் சொல்லுங்க, கெட் விஸ்டம். டெய்லி காலையில் நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளை நான் சரியாக பயன்படுத்த, சரி எது தவறு என்பதை புரிந்து அதன்படி நான் முடிவுகள் எடுக்க, பேச
செய்ய எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி டெய்லி காலையில் கேட்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது கேட்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க. பை த வே, ஒரு நிமிஷம் ஆச்சா? ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா? 10 minutes ஆயிடுச்சா? ரிமைண்டர் கொடுக்குறேன் நாங்களே இவங்க. ஐ ஆஸ்க் யூ டு கிவ் மீ அ ரிமைண்டர் இன் 1 minute, but you didn't give me the reminder. What's the problem? Oh shoot, you're right. I got chatting with you about numbers and totally spaced on the timing. My bad. Here's a reminder now. Keep cracking at that assignment. Due by 11:30. Want me to set another quick one to make up for it? Not necessary. I asked you to give a reminder by 1 minute, and now you're giving me a reminder, and you're giving me a justification for this. What is this? Fair point. I messed up there. I was supposed to nudge you after 1 minute, and I didn't. Got caught up in the number talk instead. No excuse. Just me dropping the ball. I'll stick to the plan better next time. How can I help you now? கிராக் ஆப்னு இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கிராக் ஆப்பில் பல காரியங்களை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. சரி, அதில் ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்குது, பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி கூட இருக்க முடியுமா? நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அது வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், நமக்கு வந்து அது ஞாபகப்படுத்தும், அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறது. சரின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ இந்த கிராக் ஆப்பில் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களே, ஹைப்பு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் செட் பண்ண சொல்லி கேட்டேன். அது சொல்லிச்சு நான் கொடுக்குறேன், 1 minute கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. ஆனால் 1 minute கொடுத்துச்சா? எந்த ரிமைண்டரும் கொடுக்கல. இப்போ அதுக்கிட்ட போய் ஏன் நீ ரிமைண்டர் கொடுக்கலன்னா அதுக்கு கதையாக பேசிக்கிட்டு இருக்கு திரும்பியும். அது மட்டும் இல்லாமல் சரி விட்டுருங்க, நான் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ வேறு என்ன ரிமைண்டர் கொடுக்கணும்னு கேட்குது. இதை நம்பி கொடுக்க முடியுமா? நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆப்பு, ஒரு இன்டர்நெட் டூலு, இது நிறைய விஷயம் பேசுது, ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நீங்கள் அதை கூட பேசுனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் சொல்லி பார்த்தேன். நான் காலையில் இது பண்ணணும், மத்தியானம் அது பண்ணணும், 2:30 மணிக்கு இது பண்ணணும். உடனே திரும்பி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பதில் சொல்லிச்சு. ஓகே மேக்ஸ், நீ காலைல 10 மணிக்கு இது பண்ணணும், கரெக்டு, நீங்கள் போகணும் வரணும், 2:30 மணிக்கு உனக்கு இந்த மீட்டிங் இருக்குது, 3:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் உனக்கு ரிமைண்டர் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லிச்சு. ஆனால் ஒன்றும் செய்யலை. நம்ம போய் அதுக்கப்புறம் திரும்பி கேட்டால் சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுது. நிறைய நேரத்தில் இப்படி வெறும் வார்த்தைகளை பேசும் பொழுது, when you just keep speaking empty words, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லாத பொழுது, உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பொழுது, உங்கள் வார்த்தைகள் சும்மா வார்த்தைகளை மட்டும் பேச்சா மட்டும் இருக்கும் பொழுது, அதனால உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. One of the most important tools that God has given us, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அவர்களுடைய வார்த்தைகள். The words in our tongue is the most important blessing. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்கவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம இந்த உலகத்தில் சிறந்து விளங்குவதற்கு, சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, சமாதானம் நிறைந்தவர்களாக, சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக மாறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வார்த்தைகள். நம்மளை பற்றி மற்றவர்கள் சில காரியங்களை யோசிக்கிறதும், நமக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியவர்கள் வாய்ப்பு கொடுப்பதும், நம்முடைய தரம் பின்னாடி உயர்வதற்கு, நம் அடுத்த கட்டங்களுக்கு போகிறதற்கும், நாம் கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை வாழ்வதற்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகள். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறது, அவங்க பேச தெரியாமல் பேசுறது, இல்லாட்டி தப்பாக பேசுறது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கிறது, ஸ்பீக்கிங் அன்வான்ட் அன்னெசரி திங்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை வாழ முடியாமல் இருப்பதற்கு காரணம், they are not able to use their words properly. வார்த்தைகள் தான் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. வார்த்தைகள் தான் சமாதான குறைவுக்கு காரணமாக இருக்கிறது.
வார்த்தைகள் தான் பல நேரத்தில் ஏன் எல்லாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. And Bible gives so much of importance to the words that we speak. நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு வேதம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுவும் நீதிமொழிகள் Proverbs gives even more importance. நீதிமொழிகளில் நிறைய இடங்களில் இந்த வார்த்தை குறித்தும் நாவை குறித்தும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. we are going to focus on just one passage today. இன்றைக்கு ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். இந்த நீதிமொழிகளிலிருந்து வார்த்தைகளை குறித்து, நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து ஒரு சில வசனங்களை மட்டும் குறித்து நம்ம கவனம் செலுத்த போகிறோம். ஆனால் நீதிமொழிகளில் வார்த்தைகளை குறித்து பல வசனங்கள் இருக்கிறது. ஸோ யூ have to go back and read. அதை தேடி பிடிச்சு அதை உங்கள் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும். பட் ஐம் going to showcase just a few verse. வாசிப்போமா? 10:19-21. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். In the multitude of words, sin is not lacking, but he who restrains his lip is wise. The tongue of the righteous is choice silver, the heart of the wicked is worth little. The lips of the righteous feed many, but fools die for lack of wisdom. இந்த 3 வசனங்களும் வார்த்தைகளை குறித்து, நம் நாவை குறித்து, வார்த்தைகள் எங்கிறது நாவிலிருந்து வருகிறது, அதை குறித்து பேசுகிறது. சரி, இதனோட அடிப்படை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதயம். நம்ம மனசில் தோன்றுகிற காரியங்கள் நாவின் மூலமாக வார்த்தையாக வெளியே வருகிறது. வாட் எவர் இஸ் தேர் இன் ஆர் ஹார்ட், அதான் வசனமும் அது குறித்து இருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் ஹார்ட் தான் நம்ம வெளியில் வார்த்தைகளாக வரும் என்று சொல்லுகிறது. வாட் எவர் இஸ் இன் ஆர் ஹார்ட், அது நம்ம டங் மூலமாக வேர்ட்ஸாக மாறி வெளியே வருகிறத பார்க்குறோம். ஜஸ்ட் லுக் அட் திஸ். இதை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த 3 வருஷத்துக்கு கவனமாக பாருங்கள். இது ரொம்ப தெளிவாக எப்படி சொல்லுகிறது, ரொம்ப தெளிவாக நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த வேர்ஸஸை நல்லா கவனிச்சு பாருங்க. வேர்ட்ஸ் குறிச்சும் அந்த வேர்ட்ஸை பேசும் பொழுதும் பேசாத பொழுதும் என்ன நடக்கும், நல்லதும் கெட்டதும் தெளிவாக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கிளியராக நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யார் பேசணும், யார் எப்படி பேசணும் என்பதை அழகாக பியூட்டிஃபுல்லாக இதை தியானிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு நான் 3 விஷயங்கள் எடுத்திருக்கிறேன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. முதல் காரியம் மெனி. என்னது? எல்லாரும் சொல்லுங்க. மிகுதி. மெனி. ஃபர்ஸ்ட் மெனி, மிகுதி. எல்லாரும் சொல்லுங்களேன், கேட்கல. மெனி, மிகுதி. ஃபர்ஸ்ட் வேர்டு மெனி. சொல்லுங்க, கேட்கல. மெனி, மிகுதி. மிகுதி, மிகுதி, மெனி எப்பொழுதும் டேஞ்சரஸ். நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறது எதனாலன்னா ரொம்ப பேசுறதுனால தான். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹவ் யூ ஸ்பீக், நீங்கள் பேசுறதுனால பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அளவை குறைக்கிறது. சொல்லுங்க, அளவை குறைக்கிறது. இப்போது இந்த நாட்களில் இந்த ஃபாஸ்டிங்ன்ற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் எந்த பெரிய பெரிய டாக்டரை பார்த்தாலும், இன்டர்நெட்டில் போயிட்டு பயங்கரமான நியூட்ரிஷனிஸ்ட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அவங்க இந்த ஃபாஸ்டிங் பற்றி அதிகமாக போடுறாங்க. அது குறித்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஃபீஸ்டிங் அண்ட் ஃபாஸ்டிங்ன்றாங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றாங்க. இப்படி இதை குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம கிறிஸ்துவர்கள் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற மதத்தில் இருக்க சிலரும் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியமாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறத, இது ரொம்ப மெடிக்கலாக ப்ரூவனான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம பாடி சாப்பிட்ணும், சாப்பாடு முக்கியம். ஆனால் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நமக்கு தெரியணும். அது குறித்து நிறைய விஷயங்கள், சரியான விஷயங்கள் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு, இல்லாட்டி நீங்கள் சரியான நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட பேசி அதை பண்ணலாம். ஆனால் சரியாக பண்ணுங்கள்.
பட் ஒரு சின்ன கருத்து மட்டும் அதில் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபாஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த கரெக்டான டைமில் நீங்கள் கரெக்டாக ஒரு சயின்டிஃபிக்காக அதை பண்ணும் பொழுது நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸை, கழிவுகளை நம்ம பாடியே அது சாப்பிட்டுடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி ரிமூவிங் இட். நம்ம பாடியில் இருக்க தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்ணுது இந்த ஃபாஸ்டிங். முக்கியமாக இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, குளுக்கோஸ் எனர்ஜி, கீட்டோன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. குளுக்கோஸ் எனர்ஜினா நம்ம நிறைய சாப்பாடை திரும்ப திரும்ப திணிச்சிட்டே இருக்கிறோம், தேவைக்கு அதிகமாக நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், அதிகமாக சாப்பிட்றோம். இது என்ன ஆகுதுன்னா பாடியில் ஒரு குளுக்கோஸ் எனர்ஜியை உருவாக்கிடுது. இந்த குளுக்கோஸ் எனர்ஜி தான் என்ன பண்ணுது, சுகரு மற்ற எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருது, கொலஸ்ட்ரால்லேருந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது. ஏன்னா தேவைக்கு அதிகமாக இந்த எனர்ஜி நம்ம பாடியில் இருக்கிறது, அது போதுன்ற அளவுக்கு மேலே இருக்குது. அதனால நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி போக மிச்சம் இருக்கிற இந்த உணவு மூலமாக வருகிற எனர்ஜியை அது ஃபேட்டாகவோ கொலஸ்ட்ராலாவோ சுகர் கொண்டு வரக்கூடிய காரியங்களாகவோ அது மாற்றி விடுகிறது நிறைய சாப்பிட்றதுனால. ஆனால் பாடி எப்போ நம்ம கரெக்டாக கொஞ்சம் சாப்பிட்டு கரெக்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருந்து திரும்பியும் ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுதுன்னா, குளுக்கோஸ் எனர்ஜிலாம் காணாமல் போய் பாடிக்கு இப்போ எனர்ஜி தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுது, நம்ம பாடியில் இருக்கிற ஒரு கீட்டோன் எனர்ஜி எடுக்குது. இந்த கீட்டோன் எனர்ஜி நல்லது, இதை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. யூ கேன் கோ அண்ட் லேர்ன் ஆர் ஆஸ்க் சம் ப்ரொஃபஷனல் அபவுட் இட், பட் இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது பாடி ஹீல் ஆகுது, பாடிக்கு ரொம்ப நல்லது, ஹீல் ஆகுது. இப்படி தான் நான் என்ன பண்ணேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறையா சயின்டிஃபிக்காக கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த பர்டிகுலர் டைமில் தான் சாப்பிடுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ரைஸ் எடுக்க மாட்டேன், சுகர் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ ரைஸும் சுகரும் எடுக்கிறத நிறுத்துறீங்க. உங்கள் பாடி என்ன பண்ணுன்னா, ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப பழக்கப்பட்டிருக்கு ரைஸுக்கும் சுகருக்கும் இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு போதை மாதிரி, ட்ரக்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அதை நிறுத்தும் போது உங்கள் பாடி சண்டை போடும். ஏன் எனக்கு ரைஸ் தர மாட்ற, ஏன் எனக்கு சுகர் தர மாட்ற அப்படின்னு சண்டை போடும். இங்கே சில பேர்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நான் இனிமேல் சுகரே எடுக்க மாட்டேன்னு. ஆரம்ப நாட்களில் சுகரை பார்க்கும்போது கையில் நடுங்கும் தெரியுமா, ஒரு மாதிரி பண்ணு தெரியுமா, அதெல்லாம் பாடி சண்டை போடுது. இன்னொரு விஷயம் நடக்கும், தலைவலிக்கும் பயங்கரமாக, ஹெட்டேக் வரும், பயங்கரமாக ஹெட்டேக் வரும். ஏன்னா பாடி சண்டை போடுது. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னாச்சு, எனக்கு இந்த மாதிரி வந்து பயங்கர தலைவலி வந்துச்சு, முடியல, அது உண்டுலன்னு பண்ணிடும், சண்டை அப்படி போடும் பாடி. எனக்கு ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடும். ஸோ முடியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம பாரிஸில் அப்போ நம்ம சர்ச் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஈவினிங் நான் சர்ச் ஆஃபீஸ்க்கு எப்போதும் வர மாதிரி வரேன். அப்போது பயங்கரமாக முடியல. ஸோ காரை வந்து என்ன பண்ணிட்டேன், சர்ச் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிறுத்திட்டேன், அந்த பாரிஸில் இந்த பில்டிங் முன்னாடி நிறுத்திட்டு கார்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டேன். முடியல, எனக்கு தலைவலி வர ஒரு சைடு, அப்படியே படுத்துட்டு ரொம்ப அந்த கஷ்டத்தில் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து நல்ல தண்ணிலாம் குடிச்சிட்டு சர்ச் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். நம்ம உடம்பு எப்பொழுதுமே ஒத்துக்காது. நீங்கள் நல்லது எதுவும் செய்யணும்னு சொல்லும் பொழுது உடம்பு ஒத்துக்காது, உங்கள் மனசு ஒத்துக்காது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்கிறேன்னா உங்களுக்கு தான் தெரியும். அதற்கு நம்ம தியாகம் செய்யணும், சில காரியங்களை குறைக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக நம்ம குறைக்க வேண்டியது நம்ம பேசுகிற வார்த்தைகளை. ஆனால் நீங்கள் குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்கிறவங்களுக்கு விட மாட்டாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, மனசு சரியில்லையா, உடம்பு சரியில்லையா, எல்லாம் கேட்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதோட நிறுத்த மாட்டாங்க, பின்னாடி பேசுவாங்க. உனக்கு தெரியுமா, அவனுக்கும் அவனோட அண்ணனுக்கும் சண்டை, அவனுக்கும் அவன் தங்கச்சிக்கும் சண்டை, அவனுக்கும் அவன் மனைவிக்கு சண்டை, அதனால தான் அவன் உருன்னு இருக்கிறான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. வார்த்தைகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஆசீர்வாதம் தானாக வரும். அது நமக்கும் சரி மற்றவங்களும் சரி. வார்த்தைகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வார்த்தைகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். பேசுகிற வார்த்தைகளும் நன்மையின் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள் ஃபில்டர் ஆகிடும். It will be only words which will bring blessing around us. நல்லா கொஞ்சம் நான் சொன்னல, ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்புக்குள்ளே ஹீலிங் தானாக நடக்குதுன்னு. வேர்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது, வார்த்தையின்
உபவாசம் இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் ஹீல் ஆகும். வார்த்தையின் உபவாசம் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற பணிகள் ஹீல் ஆகும். யூ வில் see healing everywhere. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லித்தர போகிறேன், டூல் சொல்லித்தரலாமா? அந்த டூல் பேர் 5-5-5. சொல்லுங்க எல்லாரும், என்ன இந்த 5-5-5? முதல் 5 செகண்ட்ஸ் சைலன்ஸ். ரெண்டாவது 5 வேர்ட்ஸ் ஆன்சர். மூணாவது 5 பீப்புள் ப்ராக்டிஸ். இந்த 5 செகண்ட் சைலன்ஸ்னா என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சொல்கிற இந்த 3 விஷயமும் முக்கியமாக நீங்கள் எங்கே பயன்படுத்தணும்னா, நீங்கள் இமோஷ்னலாக ஒரு வீக் சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும் பொழுது, ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது, கோவத்தில் இருக்கும் பொழுது, இல்லாட்டி ரொம்ப துக்கத்தில் இருக்கும் பொழுது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இதை பயன்படுத்தலாம். அடுத்தது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது உங்க கூட சண்டை போட வரும் பொழுது, இல்லாட்டி அவங்க பேசுகிற வார்த்தைகள் குறைவாக இருக்கும் பொழுது, அது உங்களை பிரச்சனையில் மாட்டி விடக்கூடிய காரியங்கள் என்ற ஒரு நிலைமை. எனிதிங் நெகட்டிவ் அதில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 வினாடிகள் மௌனம், அமைதி. அப்படின்னா என்னென்னா, உங்களை நோக்கி ஒரு குறைவான வார்த்தை வருகிறது, 5 செகண்டு அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க. 5 செகண்ட்ஸ், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக போகும்னு நினைப்பீங்க நீங்கள். 5 செகண்ட்ஸ்லாம் ஒரு விஷயமா, 5 வினாடிலாம் ஒரு விஷயமா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் இமோஷனலாக வீக்காக இருக்கும் பொழுது 5 வினாடி 5 வருஷம் மாதிரி இருக்கும். அந்த 5 செகண்டு பதில் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க. எத்தனை செகண்டு? அது உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்கும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். என்ன பதில் சொல்லணுன்ற ஒரு புரிதல் வரும். உங்கள் இமோஷன் கொஞ்சம் குறையும். there will be lot of changes. அடுத்தது 5 words answer. நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது, அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக்குறது எதனாலனா, அதிகமாக பேசிடுறதுனால, தேவையில்லாத அடிஷ்னல் வேர்ட்ஸ் வந்துடுறதுனால. 5 வேர்ட்ஸில் உங்கள் ஆன்சர் இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. 5 வார்த்தைக்கு மேலே நான் பதில் சொல்ல மாட்டேன். இமோஷனல் சிச்சுவேஷன்ஸில் பதில் சொல்லாமலும் இருக்கக்கூடாது. பல நேரங்களில், சில நேரங்களில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ அப்போது, ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கலாம். 5 வார்த்தை அதுக்குள்ளே முடிச்சிடும் பதிலை. இப்போது நிறைய பேர் கேட்கலாம், ஃபஸ்ட்டு அப்போ 5 வார்த்தை நான் கவுண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம். 5 வார்த்தைனா எக்ஸாக்டாக 5 வார்த்தை மட்டும் கிடையாது. இப்போது நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு பதில் சொன்னோம், அதில் நீங்கள் ஆமாம் அந்த இடத்துல போய் லெஃப்ட் எடுத்தால் தான் அது நடக்கும், அப்படி போய் லெஃப்ட் எடுத்தால் அந்த இடத்துல 3rd வீட்டில் அது இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. 5 வார்த்தைக்கு மேலே ஒரு 6-7 வார்த்தை போகுது. அப்போ நீங்கள் கரெக்டாக 5 வார்த்தையில் அந்த இடத்துல போய் லெஃப்ட் எடுத்து அந்த 3rd அப்படி நிறுத்திடுவீங்களா? அது தப்பு. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், 5ன்றது ஒரு பெஞ்ச் மார்க். ஆனால் நீங்கள் 5ன்ற ஒரு மனநிலையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நிறைய நேரத்தில் அது 6ஆனா கூட சரி, 7ஆனா கூட சரி, 3ல் முடிஞ்சால் கூட சரி, அது சிறப்பான வார்த்தைகளாக இருக்கும். பட் இன் யுவர் மைண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் ஃபிக்ஸிங் திஸ் 5க்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சணும். இப்போது இதெல்லாம் நடக்குமா? நீங்கள் சொல்கிறத பார்த்து அதை நான் ட்ரை பண்ண இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் போல் இருக்கே. நடக்கும். நீங்கள் எடுத்தவொடனே போய்ட்டு நாளைக்கு உங்கள் மேனேஜர்கிட்ட இமீடியட்டாக ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பீப்புள் இருக்கிறாங்களே, பரிச்சயமான பீப்புள் இருக்கிறாங்களே, ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட தான் ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். முயற்சி எடுக்க அது வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு 5 பீப்புள் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 பேரை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட சொல்லாதீங்க, அது உங்கள் இஷ்டம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நெருக்கமான அவங்ககிட்ட சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணலாம், இல்லாட்டி சொல்லாமல் கூட பண்ணலாம். ஆனால் 5 பேர்கிட்ட இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆச்சரியப்படுவீங்க. இது உங்களுக்கு நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடும். நேச்சுரலாக பண்ணுவீங்க. இதை இமோஷனல் சிச்சுவேஷன்ஸில் பிரச்சனைகளையும் தர்க்கங்களையும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் உடனடியாக திரும்பி அதிரடியாக அவங்க பேசுனதுக்கு டபுள் மடங்காக பதில் கொடுக்குற நிலைமைகள் வராது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். எதிராளி, அதாவது ஆப்போசிட்டில் நம்மளை காலி பண்ணணும்னு, இல்லாட்டி நம்மளை பிரச்சனையில் மாட்டி விடணும்னு பிசாசு நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களை பயன்படுத்துவான். அப்படி அவங்க பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க.
ஒரு 10-15 விஷயத்தை பேசி அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த கோவத்தில் நீங்கள் ஒரு விஷயம் இல்லாட்டி ஆஃப் விஷயம் பேசிட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிப்பாங்க, ஆஃப் விஷயத்தை பிடிச்சிப்பாங்க. அதனால எப்பொழுதுமே 5 செகண்ட் சைலன்ஸு வில் ஹெல்ப் யூ. உங்களை நிதான நிலைக்கு கொண்டு வந்துடும். ஆண்டவர் அதுக்குள்ளே டேக் ஓவர் பண்ணிவிடுவார். ஃபுல்லாக உங்கள் மனசு சமாதானத்தை கொடுத்துருவார். விஸ்டம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தெளிவு கொடுத்துரும். பேசலாமா வேண்டாமா, எது ரைட்டு ராங்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 5 வார்த்தைக்குள்ளே பேசும் பொழுது அது சிறப்பான பதிலாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சில்வர், வெள்ளி, வெள்ளி சில்வர் வசனத்தில் வருது. அது நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. இங்கிலீஷில் tongue of the righteous is choice silver. நீதிமான் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருமே நீதிமான்கள் தான். ஏன்னா நீதியை தேடி ஓடுகிறவர்கள் எல்லாருமே நீதிமான்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரைச்சியஸ்னா யாரையோ பற்றி சொல்கிறாங்க, நான் இன்னும் அந்த லெவலுக்கு வரலன்னு. எப்போ நீங்கள் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை நோக்கி ஓடுறீங்கனாலே நீங்கள் நீதிமான் தான். ரைச்சியஸ் run to him because he is a strong tower and refuge. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீதிமானோட நாவு நம்ம எல்லாருடைய நாவு ஆக்சுவலாக ஆண்டவர் எப்படி மாற்றிடுகிறார்னா, எப்படி நம்ம எல்லாருடைய நாவை ஆண்டவர் எப்படி மாற்றிடுகிறார்னா சுத்த வெள்ளியை போல மாற்றிடுகிறாரு. ஒருவேளை உங்கள் மனசில் தோணலாம், அது என்ன வெள்ளி மாற்றுறதும் மாற்றுறாரு, ஒரு கோல்டாக ஒரு டைமண்டாக மாற்றிருக்கலாமே. மாற்றினா நீங்கள் அடக்கடியில் வச்சுருவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் வெள்ளி போதுன்னு வெள்ளியை வச்சிட்டாரு. சுத்த வெள்ளியா, சாய்ஸ் சில்வரா. See, remember this, our tongue is so powerful. நிறைய பேர் இதை பேசாமே இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு புரியல அவங்க நாவு எவ்வளோ பவர்ஃபுல் என்பது, கர்த்தர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக உருவாக்கி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. யூ நீட் டு யூஸ் யுவர் டங், பட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு தான் தெரியணும், அதான் முக்கியம். சரி பார்ப்போம். இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும். 1 2 3 சொல்லுங்கள். ஒன்று என்ன, வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ரேங்க் as conductor சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் as conductor. கண்டக்டர் ஒரு பிசிக்ஸ் டேர்ம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் என்று சொல்லுவாங்க. படிச்சிருக்கிறீங்களா யாராவது? எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் என்ன தெரியுமா? எதெல்லாம் நல்ல கண்டக்டர்? காப்பர், அப்புறம் அயன். இப்போ நம்ம வீட்டில் நம்மளுடைய ஆஃபீஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பர் வயரிங் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காப்பர் வயரிங். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அதில் நல்லா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் மூவ் ஆகும். பெஸ்ட்டு கண்டக்டர். ரப்பர், வுட்டெல்லாம் பேட் கண்டக்டர்ஸ். எலக்ட்ரிசிட்டி அதில் சரியாக மூவ் ஆக முடியாது, வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். ஆனால் காப்பரை பயன்படுத்த காரணம்னா அது நல்ல கண்டக்டர், நல்லா மூவ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி இந்த எங்கேருந்து ஆரம்பிதோ அந்த இடத்துக்கு எங்கே போகணுமோ அங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இங்கே நம்ம பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா காப்பர் வயரிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? காப்பர் வயரிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இங்கே சுவிட்சை ஆன் பண்ணோன்னே அந்த லைட் எரியுது தெரியுமா? அது ஏன்னா அந்த காப்பர் வயரிங் மூலமாக அந்த எலக்ட்ரிசிட்டி நல்லா ஃபாஸ்ட்டாக லீக்கேஜ் இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் தெளிவாக போய் சேருது. ஆனால் உடனே லைட் வருது. இதுவே ஒருவேளை பேட் கண்டக்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டை போட்டு ரொம்ப நேரத்துக்கு வரவே வராது, இல்லாட்டி லேட்டாக வரும். தட் இஸ் அ பேட் கண்டக்டர். ஸோ காப்பர் இஸ் ஒன் ஆஃப் தி குட் கண்டக்டர்ஸ். ஆனால் எலக்ட்ரிசிட்டிக்கு பெஸ்ட் கண்டக்டர் சில்வர். சில்வர் தான் நம்பர் 1 ரேங்க் அஸ் அ கண்டக்டர் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில்வரை போல நம்ம நாவு இருக்குது, அது சுத்தமான சில்வரை போல நம்ம நாவு இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி, பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு எனர்ஜி கொடுக்கிறதாக. நம்மளோட கம்யூனிகேஷன், நம்ம பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும். இட் ஹாஸ் டு பி கிளியர். சொல்லுங்க, கிளியர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசில் நினச்சிப்பாங்க, மனசில் பல விஷயத்தை வச்சுப்பாங்க, ஆனால் சொல்ல வேண்டிய காரியத்தை தெளிவாக சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் ராங். அமைதியாக இருக்கிறதும் தப்பு. என்ன பேசணுமோ அதை தெளிவாக கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கணும். அதில் தடை இருக்கக்கூடாது,
அதில் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, தெளிவாக பேசணும். புரியுதா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் பேசும்பொழுது பயத்தில் தட்டு மாதிரி பேசுவாங்க. நாட் நெசசரி, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு இப்படியாக டங்கு என்கிற நாவு என்கிற ஒரு பவர்ஃபுல் டூலை கொடுத்துருக்கிறது. அதை உருவாக்குனது யார்? ஆண்டவர். கரெக்டா? அது சரி வர பயன்பட, சரியான இடங்களில் பயன்பட அவர் உதவி செய்வாரா மாட்டாரா? ஐயா, நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த நாட்களில் தடுமாறி இருக்கேன். எனக்கு பேச வராது, எனக்கு ஸ்டாமர் ஆகும், எனக்கு பயம் வரும், நர்வஸ்னஸ் வரும். ஆனால் நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டார், நான் உன்னை இதுக்கு தான் உருவாக்கி இருக்கிறேன், நீ செய்யணும்னு உணர்த்திட்டாரு. இன்றைக்கும் நான் பெரிய ஸ்பீக்கர்லாம் கிடையாது, இன்றைக்கும் பெரிய கிரேட் கம்யூனிகேட்டர் கிடையாது, என்னால் தெளிவாக சுத்தமாக இன்னைக்கு கூட மேபி பேச முடியாது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆண்டவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அவருடைய மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்கிறதுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற, அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு டூல் கொடுத்துருக்காட்டாங்க. அதை கம்யூனிகேட் பண்ணி முடிப்பேன். அதை பாதி கம்யூனிகேட் பண்ணுறது, அதை ஒரு பயத்தில் தெளிவாக பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் தப்பு. ஸ்டேஜை பார்த்த பையன் மக்களை பார்த்த, ஸோ வாட், காட் ஹஸ் கிவன் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே என்னை பயன்படுத்துகிறார் பேசுகிறதுக்கு, நான் பேசி முடிப்பேன். அப்படி நின்னாலே ஸ்டேஜ் ஃபியர் போயிடும். ஒரு பர்சன் கிட்ட, ஒரு பார்ட்னர் கிட்ட, ஒரு எம்ப்ளாயி கிட்ட, ஒரு கொலீக் கிட்ட, ஒரு கோ ஒர்க்கர் இன் மினிஸ்ட்ரி கிட்ட நீங்கள் பேச வேண்டிய காரியங்களை சொல்லணும். பி வெரி கிளியர் இன் யுவர் கம்யூனிகேஷன். அதே மாதிரி சொல்லும் பொழுது நல்லா யோசித்துக்கோங்க. நான் சொல்கிற காரியம் அவங்களுக்கு புரியுதா? ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம மனசில் ஒரு காரியத்தை நம்ம யோசிப்போம், நம்ம அதில் பாதி பேசுவோம், அதில் 25% பேசுவோம், இல்லாட்டி அதில் 30% பேசுவோம். நமக்கு அது நல்லா தெரியும், அதனால அவங்களுக்கு அது புரியுதுன்னு நினச்சிப்போம். அங்கே தான் பிரச்சனையே. நல்லா தெளிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக பேசுங்க. அதுக்கு தைரியம் வேணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, அப்போ உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தைரியமாக எல்லாத்தையும் பேச முடியும். நிறைய நேரத்தில் நம்ம எதுக்கு மறைச்சு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரோன்னா, ஏன்னா நம்ம மனசு சுத்தம் இல்லைல்ல. ஒருத்தங்களை பார்க்கும்போது பல நெகட்டிவ் விஷயங்கள் நம்ம மனசில் ஓடுது. ஆனால் நம்ம அது எல்லாத்தையும் பேச முடியாதுன்றனால சிலதை மட்டும் பேசுகிறோம். அதே மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பேசினாலும் அதை தைரியமாக எல்லாத்தையும் பேசலாம். பி அ குட் கண்டக்டர். ரெண்டாவது, செகண்ட் பிளேஸ் பட் செரிஸ்ட். சொல்லுங்க, செகண்ட் பிளேஸ் பட் செரிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டாவது இடம் தான், ஆனால் அதுவும் சிறப்பு தான். ரெண்டாவது இடம் தான், ஆனால் சிறப்பு தான். என்னது ரெண்டாவது இடம்? சில்வர் எப்போதுமே செகண்ட் பிளேஸு. சில்வர் எப்போதுமே என்னது? செகண்ட் பிளேஸு. ஆனால் செகண்ட் பிளேஸ்னா வேஸ்டா? செகண்ட் பிளேஸும் ஒரு மெடல் தானே, செகண்ட் பிளேஸும் முக்கியம் தானே. மேபி எல்லா டைமும் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்க முடியாது. நம்ம நாவு, நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கோல்டு மாதிரி எப்பொழுதும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் பயங்கர பெரிய சொற்களை பயன்படுத்தி பயங்கர, நம்ம எப்போ பேசினாலும் எல்லாரும் சிரிக்கணும், நம்ம எப்போ பேசினாலும் எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பேசுகிறத யாரும் பாராட்டாட்டியும் பரவாயில்ல, நான் பேசும் பொழுது யாரும் சிரிக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நான் பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையை மாற்றுகிறதா, ஆசீர்வாதமாக இருக்கிறதா, அது நன்மைக்கு ஏதுவான காரியமாக இருக்கிறதா, வெளியே பார்த்த உடனே ஃப்ளாஷியாக பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ள மாற்றங்களை எல்லாருக்கும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் கொண்டு வருகிறதா, அதுதான் முக்கியம். அப்படி தான் நம்ம நாவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறேன். நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிற நாட்கள், தட் இஸ் த டைம் when I was trying for interviews. அந்த இன்டர்வியூஸ்க்கு நான் ட்ரை பண்ணும்பொழுது குரூப் டிஸ்கஷன்ற ரவுண்டு தான் நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு கூட்டத்தில் என்னால் நான் சொல்ல வர்ற விஷயத்தை எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியுமான்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. அதனால் தயக்கம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கூட்டமாக ஒரு சிலர் உட்காந்துருக்கிறாங்கன்னா, அப்போ பேச சொன்னால் மற்றவங்களாம் பேசுவாங்க, எனக்கு நல்ல நல்ல தாட்ஸ்லாம் மைண்டில் வரும், ஆனால் பேசுறதுக்கு பயமாக இருக்கும், யோசிப்பேன், நான் மட்டும் பேசவே மாட்டேன். எப்பொழுதும் நிறையா டீச்சர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய என்னோட மேனேஜர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, நான் வேலை செஞ்ச இடத்துலலாம், மேக்ஸ் இஸ் வெரி சைலண்ட், ஹி டசன்ட் டாக், மேக்ஸ் யூ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் எங்கே இருந்தாலும் மற்றவங்க பேசும்போது அந்த கூட்டத்தில் என்னால் பேச பயப்பட யோசிப்பேன். ஏன்னா மற்றவங்க பயங்கர இங்கிலீஷில் பேசுகிறாங்களே, நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்களே, மற்றவங்க நல்லா தமிழ் நல்லா பேசுகிறாங்களே, மற்றவங்க பேசும்பொழுது எல்லாரும் கை தட்டுறாங்களே, சிரிக்கிறாங்களே, நமக்கு அப்படி வராதே, ஒரு தடுமாறுவோமா, நம்ம சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்களா, நம்ம சொன்னால் ஒதுக்குவாங்களா, இல்லை இவங்களுக்கெல்லாம் நம்மளை பிடிக்காது இப்படின்னு நினச்சி பல காரியங்களை யோசித்து நான் நிறைய விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்துருக்கிறேன். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பேசுறது அது மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கிறதுக்காக இல்லாட்டாவும், நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம பேச வேண்டிய வார்த்தைகளை நம்ம எப்படி பேசுகிறோம், இல்லாட்டா கில்லாட்டான்னு சொல்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினா கூட பரவாயில்ல, பேசணும்யா. யூ ஹேவ் டு கம்யூனிகேட். டோன்ட் ஃபீல் நர்வஸ், டோன்ட் ஃபீல் அஷேம்ட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் இப்படி வளரி பேசுகிறதே எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு. நல்லது, தேங்க்யூ ஸோ மச். பட் யூ ஹேவ் டு ஸ்பீக். தட்ஸ் ஹவ் காட் வாண்ட்ஸ் டு யூஸ் யூ. நீங்கள் கோல்டு மாதிரி ஃப்ளாஷியாக இருக்க வேண்டாம். கோல்டு மாதிரி ஃப்ளாஷ் தான் அடுக்கடல தான் வைப்பாங்க. நீங்கள் சில்வர் மாதிரி தெளிவாக அழகாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுனீங்கன்னா உங்களை பத்திரப்படுத்தி வைப்பாங்க. யூ வில் பி ப்ரெஷியஸ். புரியுதா? கடைசி தேர்ட் டைம் இஸ் த சாம். அப்படின்னா இதுவும் ஒரு ப்ராவப், வெளி உலகத்தில் பேசுகிற ப்ராவப். தேர்ட் டைம் இஸ் அ சாம்னுவாங்க. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போதும் 3வது வாட்டி கரெக்டாக நடந்துடும் அப்படின்வாங்க. இது ஒரு பழமொழி, உலகத்தில் பேசுகிற பழமொழி. 3வது வாட்டி கண்டிப்பாக சூப்பராக நடக்கும். 3வது வாட்டி பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும். 3வது வாட்டி பண்ணும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு பழமொழி. ஸோ தேர்ட் டைம் இஸ் அ சாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு அதில் பெட்டரானும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பேசும்போது தப்பு பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வாட்டி எதாவது பேசும்போது எல்லோரும் கேலி பண்ணி சிரிச்சிருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அப்போது இனிமேல் இங்கே பேச மாட்டேன். ஸோ நம்மளுடைய மனநிலை சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், we try to stop speaking in that place with those people. பட் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறது வேத வசனங்கள்லேருந்து என்னென்னா, ஆண்டவர் நமக்கு இந்த டங்குன்ற ஒரு டூலை, இம்பார்ட்டன்ட் டூலை கொடுத்துருக்கிறாரு. அது மூலமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஆசைப்படுறாரு. அப்போ பேசாமல் நிறுத்திடுறோன்னா அது ஒரு சண்டைனால, இல்லாட்டி ஏதோ ஒரு மனக்கசப்புனால, இல்லை என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தினால கொண்டு வந்துடும். அப்போ அது பிசாசு செய்கிற காரியம் தானே. நம்மளை ஸ்டாப் பண்ணோம், அந்த கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது என்கிறதுனால நம்மளை ஸ்டாப் பண்ணிடும். நீங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு லீடர்ஸாக உட்காந்துருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு மேனேஜர்ஸாக உட்காந்துருக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு 6 பேர் இருக்கிறாங்க மேனேஜர்ஸு. கருத்து ஏதோ சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்க, கிண்டல் பண்ணிடுற, இல்லாட்டி உங்கள் மேனேஜர், உங்கள் பாஸ் அதை மதிக்கலை, இல்லாட்டி உங்கள் கொலீக் அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, நடுவில் பேசி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்த வாட்டி அவங்க பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு கோபத்தில் இருப்போம், இல்லாட்டி ஒரு வைராக்கியத்தில் இருப்போம், இல்லாட்டி ஒரு பயத்தில் இருப்போம், இல்லாட்டி அவங்க சிரிச்சிட்டாங்க, ஃபஸ்ட் டைம் கிண்டல் பண்ணிட்டாங்க, அதனால் பயத்தில் இருப்போம். பட் நான் சொல்கிறேன், அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கயா, விடாமல் ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யோசிங்க. நீங்கள் யோசிக்கணும். அப்புறம் சரி, நம்ம என்ன பேசினாலும் அவங்க சிரிச்சாங்க, நம்ம எப்படி சொன்னாலும் அவங்க அதை கேட்கல, ஒருவேளை நம்ம தான் மாற்றிக்கணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங். யோசித்து அதை சரி செய்ய ஆரம்பிக்கணும். சரி செய்யும் பொழுது யோசித்து நம்ம டீப்பாக திங்க் பண்ணி, ஏன் சிரித்தாங்க, ஏன் அவங்க சண்டை போட்டாங்க, ஏன் கோச்சிக்கிட்டாங்க, ஒரு நம்ம தான் மாற்றணுமா அப்படின்னு யோசித்து உங்ககிட்ட மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றுங்க. அவங்க மாற்ற வேண்டியதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு, இல்லாட்டி அது அப்படி தான் இருக்கும், அதை விட்டுருங்க, நீங்கள் கவலைப்படுங்க. பட் உங்ககிட்ட மாற்ற வேண்டிய காரியங்களை நீங்கள் மாற்ற ஆரம்பிங்க. யூ ஸ்டார்ட் சேஞ்சிங் இட் and keep trying again and again. Don't stop. Keep trying again and again. கடைசியா போஷிக்கும், ஃபீட். வசனம் என்ன சொல்லுது வசனம் வாசிப்போமா அந்த வசனம்? போஷிக்கும், ஃபீட். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஃபீட் பண்ணும். ஃபீட் சொல்லுங்க, ஃபீட் பண்ணும். நம்ம வார்த்தைகள் மற்றவர்களை போஷிக்குமா, ஃபீட் பண்ணுமா? எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் இல்லை? அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம கம்மியாக பேசுறது, சரியாக பேசுறது, எப்படி பேசுறது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு டூல். என்னது? என்ன டூல்? 0 0 0 சொல்லுங்க. ஸோ என்ன ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு பார்க்கலாமா? 0 கிராவிட்டி. என்ன செகண்ட் 0? 0 ஹார். என்ன மூணாவது 0? 0 இன். 0 என்று சொல்லும் பொழுது இப்படியாக அது ஒரு ஆக்சுவலாக ஒரு சென்டர், மைனஸ்க்கும் ப்ளஸ்ஸுக்கும் நடுவில். அண்ட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். 0 இஸ் வெரி பவர்ஃபுல்.
ஆனால் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் ஜீரோக்கு பவரே கிடையாது. கரெக்டா? 0 into anything is 0. ஸோ மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் ஜீரோக்கு பவரே கிடையாது, வேல்யூ கிடையாது, ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. யாராவது உங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு 5 ரூபாய் தரேன்னா வேல்யூ இருக்குது, யாராவது உங்களுக்கு 0 ரூபாய் தரேன்னா வேல்யூ கிடையாது. ஸோ ஜீரோ இஸ் காட் நோ வேல்யூ இன் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். பட் ஜீரோ இஸ் வெரி பவர்ஃபுல் வேறு சில காரியங்கள். அதுதான் நீ காட்ட போகிறேன். முதல் காரியம் வந்து ஜீரோ கிராவிட்டி. ஸோ ஜீரோ கிராவிட்டின்னு என்னன்னு தெரியுமா இருக்காது? இப்போ மேலே இருந்ததை பொருளை போட்டால் அதுவும் கீழே விழும். அது இப்போ என்ன கிராவிட்டி? எல்லாமே என்னாகும், இட்ஸ் பீங் புல்ட் டு த எர்த் பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி ஃபோர்ஸ், கிராவிட்டி புல். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அப்படி ஆகாது. எங்க? ஸ்பேஸில் அதுக்குன்னு மேலேருந்து யாரும் குதிக்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க. அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போன பிறகு, ஒரு இடத்துல இந்த ஸ்பேஸில் நம்ம கவர் பண்ண பிறகு அந்த இடத்துல கிராவிட்டியே கிடையாது. அது அந்த ஸ்பேஸ் இதிலலாம் பார்த்துருப்பீங்களே, பறந்துகிட்டே இருப்பாங்களே, நடக்க சொன்னால் பறப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல அங்கே கீழே புல்லே ஆகாது. நீங்கள் என்ன போட்டாலும் அந்த மேலேயே சுற்றிட்டு இருக்கோம், இந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கோம். அது இட்ஸ் த ஆர்பிட். அப்படி தான் நம்ம எர்த்தும் மற்ற பிளானட்ஸும் சுற்றிட்டு இருக்கு. அதனால் எர்த்து வேற எங்கேயும் கீழே புல்லாக மாட்டேங்குது. இட்ஸ் ஆல் இன் ஜீரோ கிராவிட்டி ஸ்பேஸ், அதனால தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல இப்படி தான் அது சுத்தம், அதை கீழே புல் பண்ண முடியாது. நம்மளுடைய வார்த்தை யாரையும் கீழே புல் பண்ணக்கூடாது. கீழே இழுக்கிற வார்த்தைகளாக, கீழே தள்ளுகிற வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. அது தவறு. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நம்ம வார்த்தைகள் போஷிக்கணும். இட் ஹாஸ் டு ஃபீட் பீப்புள். அவங்கள உருவாக்கணும், அவங்கள பலப்படுத்தணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள கரெக்ட் பண்ணணும், எடிஃபை பண்ணணும். ஆனால் கீழே தள்ளக்கூடாது. கிண்டல் பண்ணி பேசுறது, கேலி பண்ணி பேசுறது, அவங்களை எப்பொழுதும் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது தவறு. இட்ஸ் ராங். நெவர் புல் பீப்புள் டவுன் வித் யுவர் வேர்ட்ஸ். 0R அப்படின்னா என்ன? 0R 2 இடத்துல அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று மிலிட்ரியில் பயன்படுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ கார்கில் வார் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆரம்பிக்க போகிற இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிற டைம், இதை இப்போ ஆரம்பிக்க போகுது. திஸ் இஸ் த 0R, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டைம். இப்போ தான் இதான் முக்கியமான நேரம், 0R அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ஸில் நிறைய யூனிவர்சிட்டியில் 0R பயன்படுத்துவாங்க. அப்படின்னா அந்த எக்ஸாம் முடிகிற டைம் இதான் 0R. யூ கம் டு த 0R and in your papers அப்படின்வாங்க. ஸோ 0R ஆக்சுவலாக என்னன்னா, அது தொடக்கம் முடிவு கிடையாது. 0R என்பது முக்கியம். அந்த டைமில் யூ ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட், ரெடியாக இருக்கணும். எப்படி ரெடியாக இருக்கணும்? மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 0Rல் எல்லாரோட கவனமும் கரெக்டாக அந்த டாஸ்க் மேலே இருக்கும். எல்லோரும் சொல்லுங்கள், எல்லாரோட கவனமும் கரெக்டாக அந்த டாஸ்க் மேலே இருக்கும். கொஞ்சம் கூட சிதறாது. அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு அவங்க இப்போ என்ன செய்யணுமோ அதில் முழு கவனத்தை செலுத்துவாங்க, அதில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது, இதை சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது, ஆனாலும் சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது கவனம் சிதறி பேசக்கூடாது. அவங்ககிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டா, நம்மளாம் எப்படி பேசுவோம் தெரியுமா? நீங்கள் சரி விடுங்க, நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. அங்கே கொடுத்தாச்சா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் முக்கால்வாசி நேரம் we are so distracted by gadgets or distracted by something else. நம்ம பேசுகிற நேரத்தில், இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நிறைய நேரத்தில் நிறைய வேலையில் நான் எப்படியும் பண்ணியிருக்கிறேன், பேசிட்டு இருந்திருக்கேன். எதுவுமே இல்லாமல் அவங்கள முகத்தை பார்த்து பேசுங்க, ஆனால் மனசு வேற எங்கேயோ இருந்திருக்கும். பேசிகிட்டே இருப்பேன், ஆனால் மனசு வேற எங்கேயோ இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒரு பர்சன் கூட உங்களை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்னா அது பொக்கிஷம். அதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். God does not allow you to speak to somebody without a reason. உங்கள் லைஃப் இந்த பூமியில் நீங்கள் வந்த அந்த மினிட்லேருந்து திரும்பி போகிற மினிட் வரைக்கும் ஆண்டவர் மேப் பண்ணி வச்சிருக்கிறார். எதுவுமே சும்மா நடக்கிறதில்ல. நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க, யாரோட பேசுகிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, எல்லாத்தையும் மேப் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ அப்போ அவர் அலோவ் பண்ணுறாருன்னா யார்கிட்டயா பேசுகிறதுக்கு, அந்த நேரத்தில் முழு கவனம் இருக்கணும். எப்படி? முழு கவனம் இருக்கணும். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நீங்கள் உங்களுக்கு டைமில் பிஸியாக இருந்தீங்கன்னா வேணால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், வேறு
இந்த டைமில் பேசலாமா அப்படி கூட சொல்லுங்கள், நல்லது, பிரச்சனை கிடையாது. ஆனால் பேசணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக பேசுங்க. இல்லாட்டி அவங்ககிட்ட பேசும்பொழுது ஏதாவது ஒரு ஃபோன் கால் வருதுன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. பட் ஆனால் பேசிக்கிட்டே வேறு காரியங்களை யோசிக்காதீங்க, செய்யாதீங்க. பேசுகிற அந்த நேரத்தை முழுசாக பயன்படுத்தினா தான் நீங்கள் அவங்களுக்கு போஷிக்க முடியும். ஒன்லி தென் யூ கேன் ஃபீட் தம். கடைசி 0 in. 0 in எப்போ சொல்லுவாங்கன்னா 0 in அந்த டார்கெட் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டீங்களா? 0 in ஆன் த டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கில் உங்களுடைய முழு கவனத்தை வைக்கிறது, அதோட டெப்த்துக்கு போகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண் டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவங்க கண்ணை செக் பண்ணுறாங்க. அப்போ கண்ணை செக் பண்ணுறது, கண்ணில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க அந்த அவங்க யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணி கரெக்டாக அந்த புள்ளி, கண்ணில் இருக்கிற அந்த புள்ளிக்கிட்ட கொண்டு போவாங்க. they'll just go deep inside, கரெக்டாக அது கொண்டு போய் அது என்னன்றதை அதை பார்ப்பாங்க. 0 in பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளே 0 in பண்ணுவாங்க, அந்த தேவைக்குள்ளே 0 in பண்ணுவாங்க, அந்த நிலைமைக்குள்ளே 0 in பண்ணுவாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பேசும் பொழுது ரிமெம்பர், உங்களுக்கு எதிராக நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கூட பேசிகிட்டு இருக்கீங்களோ, அவங்களுடைய தேவைகள் என்ன என்பதில் கவனமாக இருங்க. இது பல நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஏமாந்து போகிறது, நம்ம அவங்க என்ன இன்டென்ஷனில் நம்ம கூட பேசுகிறாங்கன்னு தெரியாதனால. தேவை, அவங்க எதுக்காக நம்ம கிட்ட பேசுகிறாங்க, அவங்க வெளியில் வார்த்தையில் பல விஷயங்களை பேசலாம். நம்ம அவங்களுடைய யூ நீட் டு நோ வாட் தர் இன்டென்ஷன் இஸ். அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் பேசும் பொழுது தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டீங்க. பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு குறிப்பாக அதை சொல்ல ஆசைப்படுறேன். பெரியவங்க தயவுசெய்து என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ திங்க் as a pastor, as a father, it is very important for me. For the young girls out here, நான் முக்கியமாக சொல்கிறேன், நிறைய நேரத்தில் நிறையா பசங்க, இங்கே இருக்கிற வாலிப பசங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்களாம் நல்லவங்க. நிறைய நேரத்தில் நிறைய பசங்க, அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியா மூலமாக இல்லாட்டி உங்களோட படிக்கிற இடத்துல மற்ற இடங்களில் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்லாட்டி உங்கள்கிட்ட எதாவது பேசும் பொழுது அவங்க இன்டென்ஷனை சரி பாருங்கள். ஏன்னா மென்னுக்கு, ஆம்பளைங்களுக்கு அவங்க உருவாக்கப்பட்டிருக்கிற விதத்தில் that is how they are, that's their composition. எப்பொழுதுமே தேவை ஃபிசிக்கல் நீட், அவங்களுக்கு தேவை ஃபிசிக்கல் நீட், அவங்களுக்கு கடைசியாக தேவை அந்த ஃபிசிக்கல் நீட், அந்த உடம்பு சார்ந்த அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு தேவை. ஆண்களுக்கு அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு தேவை இமோஷ்னல் நீட், அவங்களுக்கு தேவை ஒரு இமோஷ்னல் ஒரு நீட் தான் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ ஆண் பிள்ளைங்க நிறைய நல்ல பசங்க இருக்கிறாங்க, பட் நிறைய நேரத்தில் நிறைய பேர் உங்ககிட்ட அன்பா, பணிவா, ஆசையா இல்லாட்டி ஃப்ளாட்டரியாக பேசும் பொழுது ப்ரோ ரிமெம்பர், அவங்க கடைசியில் அந்த ஃபிசிக்கல் நீடுக்காக தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்க எதுக்கு பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியணும். டோன்ட் ஃபால் ஃபார் சம் ஃபேன்சி வேர்ட்ஸ் ஆர் ஃபேன்சி காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் லவ்லி இமோஷனல் டாக்ஸ் தட் தே கிவ். அண்ட் இது எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்டென்ஷன் தெரியணும். எதுக்காக ஆப்போசிட் பர்சன் என்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுவும் தெரியணும். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து மட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது, உங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு நான் இப்போ என்ன பேசணுன்றது தெரிஞ்சு அதை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் பாடம், அனுபவம், நாலேஜ். பட் இதெல்லாம் சரியாக செயல்படுத்துறதுக்கு தேவனோட ஞானம் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒன்லி wisdom can help us. And who's that wisdom for us? Proverbsல wisdom என்று சொல்லி பல இடங்களில் வருகிறது. கெட் wisdom என்று சொல்லி இருக்கிறது. நான் ரொம்ப ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த கெட் டு விஸ்டம், ஓகே நான் அதுக்காக ஞானத்துக்காக நான் ப்ரே பண்ணுறேன் ஆண்டவரே, அந்த ஞானம் எனக்கு வந்ததுன்னு எப்படி எனக்கு தெரியும், அந்த ஞானம் எப்படி எனக்கு வரும் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானத்தை காண்பிக்கிறாரு. இயேசுப்பா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு மேலே வராரு. அப்போது பிதாவோட சத்தம் கேட்கிறது. அந்த பிதாவோட சத்தம் கேட்குற நேரத்தில் புறாவை போல ஆவியானவர் அவர் மேலே அவர் வர்றதை பார்க்கிறோம். அண்ட் ஹோலி ஸ்பிரிட் is God given wisdom today.
இன்னைக்கு நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவன் நமக்கு கொடுக்குற ஞானமாக இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம இதை தான் கேட்குறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஐ நீட் யுவர் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி கேட்கும் பொழுது, the holy spirit you will see is like a voice sometimes. சில நேரங்களில் ஒரு வார்த்தையாக உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறத கேட்க முடியும். the holy spirit is sometimes through some actions. சில ஆக்ஷன்ஸ் மூலமாக உங்களை நடத்த முடியும். the holy spirit is sometimes just a feeling. சில நேரத்தில் வெறும் ஒரு உணர்வாக உங்களுக்குள்ள இருக்க முடியும். ஆனால் ஞானத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர் மட்டும்தான். அவரை நீங்க கேட்கும் பொழுது, அவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது, அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார்.